எத்தனையோ ஜனங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு பின்மாற்ற பாதையில் போய்கொண்டிருக்காங்க. அநேக ஜனங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை அறியாதவர்களைப் போல இருந்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்தில் நீங்களும் நானும் ஆண்டவரே கதி, ஆண்டவரே உலகம்னு சொல்லி அவருடைய தேவ சமூகத்தில் அந்த தினமும் வந்து ஜபித்து விட்டு கடந்து போறீங்களே, ஆண்டவர் உங்களை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவார், உங்களுக்கு மேன்மையை தருவார். எவ்வளவுதான் மேன்மை தந்தாலும் நாம் பெருமை பாராட்டாதபடிக்கு தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற நல்ல தகப்பன் நமக்கு அன்னிதினமும் வேலை செய்யக்கூடிய பலனை தந்திருக்கிறார், வேலை செய்யக்கூடிய திறனை தந்திருக்கிறார், நல்ல ஞானத்தை தந்திருக்கிறார், கிருபைகளை அனுதினமும் அவர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இப்படி ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய தாளந்துகளையும் கிருபைகளையும் நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர உலகத்தை நோக்கி ஓடி உலகத்து காரியங்களுக்காக நாடி அவைகளையே தேடி ஓடுவோமேயானால் நாம் விழுவது குழியில் என்பது நிச்சயம்.